இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கான ஃபார்முலா வந்துட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் டாட்டோடைய அந்த கப் ஷேப் வந்துட்டு நகரக்கூடாது அப்படின்னா, இப்போ இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் மேலே இந்த இடத்துல நெக் வித் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் என்ன அலவன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு 3 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 4 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். இங்கே நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா இந்த அலவன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சென்டர் டாட்டு மார்க் பண்ணுற அலவன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 4 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். இந்த பாருங்க இருக்குது 4 இன்ச்சஸ். இந்த 4 இன்ச்சஸை இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டு மார்க் பண்ணணும். தெரியுதா? கரெக்டாக நம்ம 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும், இந்த டாட்டுக்கு நம்ம சென்டர் டாட் வந்துட்டு அகலம் இருக்கு இல்லையா, இதனுடைய அகலத்தை இந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ண போகும்போது உங்களுக்கு இந்த சென்டர் டாட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நகர்ந்து போகாது. இப்போ நீங்கள் எந்த சைஸ் நீங்கள் ப்ளவுஸ் வச்சாலும் சரி தான், 48, 50, 28, 30 இந்த மாதிரி நீங்கள் 36 நீங்கள் ப்ளவுஸ் வச்சா கூட ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட நகர்ந்து போகாது, கரெக்டாக இருக்கும். இந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அகலமாக நீங்கள் 2 இன்ச்சஸ் இப்போ 48 ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 2 இன்ச்சஸ் வைப்போம். அப்படி 2 இன்ச்சஸ் வைக்கும்போது இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சஸ் நம்ம நெக் வித் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே அந்த அகலம் எவ்வளோ மார்க் பண்ணணும், நம்ம 5 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த 2 இன்ச்சஸ் வந்துட்டு இந்த அகலம் இருக்கு இல்லையா, சென்டர் டாட்டுடைய அகலத்தில் அந்த 2 இன்ச்சஸ் போயிடும். போனதுக்கப்புறம் ரெடி அளவு வந்துட்டு இங்கே நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். அப்போ அந்த கப் சைஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும், நகர்ந்து போகாது. நீங்கள் 48 சைஸ் ப்ளவுஸ் தைச்சாலும் இதே ஃபார்முலா தான், 28 சைஸ் ப்ளவுஸ் தைச்சாலும் இதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.